ஒரு 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 விதமாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு விதமாக எடுத்திருக்காங்க. கான்ட்ரோவர்சிக்கு மேல கான்ட்ரோவர்சியா தான் எடுக்கிற மாதிரி பண்ணணுங்கிறத தான் எடுத்திருக்காங்க. படம் வந்து சூப்பரா, ஓவராலா வந்து சூப்பரா பயங்கரமா இருக்கு. விஜய் அஜித்லாம் ஃபுல்லா கலாச்சிருக்காங்க. கலாய்க்கல, ஒரு உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துக்கிறவங்களை பொறுத்து இருக்கு. ஆனா படம் வந்து ஒரு என்ன ரியாலிட்டியோ அதை சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து ரசிங்க, பெரியன் ஆகாதீங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆகாதீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. கலாய்க்கல, ஒன்னு ரெண்டு சீன் வந்து இது ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. யூகே படம் 90 கிட்ஸ் இல்ல, அந்த 3 ஸ்டோரி இருக்குல்ல, அந்த 3லயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து இப்ப நடக்கிறதும், இன்னொன்று வந்து 2050ல நடக்கிறதும், ஒன்று வந்து ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற விஷயமாவும் கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் படமும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்கவங்களுக்கு செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் பார்ட் ஹாட் ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு இன்னும் புரியும். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் பார்க்கலனாலுமே ரீகேப் போட்டிருக்காங்க, அதுவுமே நல்லா புரியும். பார்ட் 3யும் வரும்னு சொல்லியிருக்காங்க. A+ எல்லாம் கண்டென்ட்லாம் இல்ல, நார்மலானதான் இருக்கு. இல்லங்க, அந்த மாதிரி எல்லாம் பெருசாலாம் இல்ல. பேசிருக்கோம், இதான் சொல்லியிருக்காங்க. எங்கேயும் ரொம்ப அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் வீடியோ இதுவும் இல்ல, விஷுவல்ஸும் இல்ல, பேசுறதும் தப்பா தான் இருக்கு. ஃபன்னா தான் பேசியிருக்காங்க, அது சிரிப்பு வர மாதிரி தான். ஓவராலா வந்து தம்பிராமையா வந்த ரோல் நல்லா இருந்துச்சு, நல்லா சிரிப்பா இருந்துச்சு. அப்புறம் பாஸ்கர் பண்ண அந்த அவர் வந்தது வந்து அவரை பார்க்க இதுவரை பார்த்தது இல்லாம புது ரோலா இருக்கு. அஸ்வின் வந்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருந்துச்சு. அவர் பண்ணது நல்லா இருக்கு. 40 கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் எந்திரிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு.